எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம்யா. அந்த கொரோனா வந்தது கூட பெரிய விஷயம் இல்லையா, அதை கூட நம்ம ஒரு விதத்துல ஏத்துப்போம். ஆனா அந்த கொரோனால இன்னைக்கு 100 பேர் செத்துட்டாங்க, இன்னும் 100 பேர் சீரியஸா இருக்கிறாங்க. நாளைக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி எங்க மக்களை அப்படியே பீதியிலே வச்சுட்டு இருந்தாங்க ஐயா. இவங்களோட ஆட்சியாளரோட லட்சணம். அந்த மாதிரி இவங்க எல்லாமே மக்களை வந்து பீதியோட தாங்க வச்சிருக்காங்க. எங்களுக்கும் எல்லாத்தையும் புரட்சிகரமா கேட்கணும் தாங்க ஆசை. எல்லா இடத்துலையும் தட்டி கேட்கணும், ஹீரோ மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசி கேட்கணும் தான் ஆசை. எங்கேயாவது நம்ம போய் போராட்டம் பண்ண போவ வேன் வந்து பார்த்து எங்கேயாவது சுட்டுட்டாங்கன்னா அதுக்காக பயந்து என்ன பண்றது, எதையுமே எங்க மக்கள் கேட்கறது கிடையாது, காமுன்னு விட்டுட்டு போயிடுறாங்கய்யா. இப்படியே தான் எங்க மக்களோட நிலைமெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க தான் கார்பரேட் காரனுங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னா எங்களெல்லாம் கொத்தடிமையா ஆக்கி வச்சிருக்காங்கய்யா. கொத்தடிமையா ஆக்கி வச்சிருக்காங்கய்யா. கார்பரேட் காரன என்ன சொல்றானோ அதுதாயா மக்கள் கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்க வாழ்க்கையே பிரஷ் டு பிரஷ்ன்ற வாழ்க்கையே ஆகி போச்சுங்கய்யா. காலையில நம்ம என்ன பிரஷ் விளக்குறோம், என்ன பேஸ்ட் வச்சு விளக்குறோம், நைட்டு அதே என்ன பிரஷை யூஸ் பண்றோம், என்ன பேஸ்ட் யூஸ் பண்றோன்றது எங்கோ வந்து ஒருத்தவன் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். பாவம் எங்க மக்களுக்கு என்ன வாங்குறது என்ன போறதுன்னு கூட ஒண்ணுமே தெரியலைங்கய்யா. அவ்வளவு அப்பாவி மக்களை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. எங்க ஆபீஸ்ல காலையில இருந்து வேலை, பயங்கர வேலை. சாயங்காலம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தையா. அதுல ஒரு பொண்ணு அழகா வந்து பாட்டு பாடி இருந்தது. அண்ணன்ன பாத்தியா அக்கனி கேக்கேமா அக்கேக்கையா அப்படின்னு. உடனே என்ன பண்ணுச்சு, திப்பு 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 திப்புன்னு சத்தமா இருந்துச்சு. அட என்னடா இது, கொஞ்ச நாளைக்கு கூட இவனுங்க நம்மளை விட மாட்டேன்றானுங்களே அப்படின்னுட்டு பார்த்தா ஒரு பையன் அங்கேயே என்ன பண்ணான், நேரா ஒரு கயிறை தூக்கின்னு நேரா ரூமுக்குள்ள போனான். அவன் கையில கயிறை பார்த்தோன்னே எனக்கு நிம்மதியா போச்சு. அப்பா நான் உட்கார்ந்தேன். பக்கத்துல இருக்கிறது சும்மா இல்லாம ஐயோ ஓன் டீம் பையன் தான் அந்த மாதிரி பண்றான், நீ மாட்டதான் போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற பயந்தாடிச்சு. அதான் நான் சொன்னேன் கொஞ்ச நாள் இருமா அப்படின்னு. போன பையன் அடுத்த 5 நிமிஷம் அங்கேருந்து வந்தான், வந்து என்கிட்ட உட்காந்தான். அதான் நான் கேட்டேன், இது என்ன ஐஸ்கிரீம் கம்பெனின்னு நினைச்சேன் லைட்டு கம்பெனின்னு நினைச்சேன், ஃபுல்லா சென்ட்ரலைஸ் ஏசி, இது எங்க அந்த ஃபேன் இருக்க போது நீ தூக்குல தங்க போற அப்படின்னு. உடனே அந்த பையன் கம்முன்ட்டு இருந்தான். அதான் நான் சொன்னேன், ஏன் நாங்களாம் இல்லை இன்னும் நேற்று வந்துட்டு நீ மட்டும் அப்படியே போய் தூக்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா, நாங்களாம் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி 3 டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி சூசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த நிலைமையில தாங்க இருக்கிறோம், மக்கள் எல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. மக்கள் வாழறாங்க அவ்வளவுதான், மிச்சப்படி சந்தோஷமாலாம் இல்லை. இவங்களோட ஆட்சியில அப்படிதான் இருக்குது. ஆட்சியாளர்கள் எல்லாமே மக்களை அடிமையாக தாங்க படுத்திட்டு இருக்காங்க. ஒரு எண்ணெய் கம்பெனிக்காரன் தலைக்கு தடவர் தேங்காய் எண்ணெய் சொல்லி போறீங்க, நாமளும் நகரத்துக்கு போகணும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தேங்காய் எண்ணெய் கம்பெனிக்காரன் தலைக்கு வைக்கிற தேங்காய் எண்ணெய் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். ஆனா அதை திருப்பி பாருங்க, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் எடிபிள் ஆயில் போட்டிருக்காங்க. என்னையா சரி அதுதான் குக்கிங் ஆயிலா யூஸ் பண்ண போறீங்கல்ல, அதை நேரடியா பண்ணிட்டு போக வேண்டியதானே. அவங்ககிட்ட கேட்டா குக்கிங் ஆயிலா இருந்தா 13% இன்ட்ரெஸ்டா, சாரி டாக்ஸ் தான். இதே தலைக்கு தடவை எண்ணெயா இருந்தா 5% தான் டாக்ஸ் தான். அதை விட இதில் நல்லா லாபம் சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். நம்ம தான் வந்து வரி கட்டி வரியா போறோம். ஆனா இவங்க கார்பரேட்காரன்னா ரொம்ப வந்து கனக்கச்சிதமா தாங்க இருக்கிறாங்க. ஆக நம்ம உலகத்தை ஆள்றதே 5 விஷயம் தான், காசு பணம் துட்டு மணி இவ்வளவுதான். இதுதான் வந்து எல்லாரையுமே ஆண்டுட்டு இருக்குங்கயா. பெண்ணோட பாதுகாப்புக்கு எல்லாம் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, பெண் பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மேடை பேசுறாங்க. ஆனா அதுல உண்மையான விஷயம்னா ஒரு அழகான பொண்ணு, அதாவது என்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா பொண்ணு இல்லையா, ஆமா இதுல என்ன பாதுகாப்பு வந்துருச்சு, இது என்ன ஆட்சியாளர்கள் என்ன ஆட்சி பண்றாங்க இவங்க. அப்ப மக்களும் இவங்களால நல்லா இல்ல. அதனால மக்களை வந்து சீர்படுத்தினாலும் யாரை சீர்படுத்தினாலும் தன்னைத்தானே மக்கள் மட்டும்தான் சீர்படுத்தி ஆகணும். ஆக ஐயா பாவம் எங்க மக்கள் ஆல்ரெடி இவங்க கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க. நீங்க மக்களே அப்படின்னு ஒரு அழகான தீர்ப்பை கொடுத்து
ஏதோ கொஞ்சமாச்சும் அவங்க வயிற்றுல கொஞ்சோண்டு மில்க் ஊற்றி விடுங்க. நன்றிங்க ஐயா.